கண்ணியத்துக்குரியவர்களை மார்க்க அறிஞர்கள் மறுமையுடைய பெரிய அடையாளங்களை பட்டியலிடும் பொழுது அந்த 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மஹதி அவர்கள் இந்த பூமியிலே கலீஃபாவாக, இந்த பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அறிவிப்பை 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளத்தை 10 அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த அறிவிப்பையும் வருகையையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள். யார் இந்த மஹதி என்றால், இவர்கள் முஹம்மது அல்லது அஹ்மத் என்ற 2 பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரிலே வருவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களில் ஒருவர். அதிலும் குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார். அதிலும் குறிப்பாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார். இவர் கிழக்கு தேசத்தில் ஏதாவது ஒரு தேசத்தில் இருந்து உதிப்பார். கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும். இவருடைய அடையாளம் என்னவென்றால்